இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம்ல சைனீஸ் பாம்ஃப்ரெட் எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்கேன் வீடியோவில். பார்க்காதவங்க வீடியோவை பார்த்துக்கோங்க. அதை எப்படி கட் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நான் வந்து மசாலா போட்டுக்க போகிறேன். ஒரே ஒரு மீன் தான் இது. அளவு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதனால் இந்த 1/4 கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டு முழு மீனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மீன்லாம் மசாலா ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அதனால் கம்மியான மசாலா போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் மசாலா கொஞ்சம் பிடிக்கல, அதனால் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். மாவு சேர்த்தா வந்து டேஸ்ட்டு மாறும். அதனால் நான் மாவு எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு மாவு சேர்த்தா பிடிக்குன்னா மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மசாலா பிடிக்காதுன்னா 1/4 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு சேர்த்துக்கோங்கன்னு கமெண்டில் எழுதுவீங்க. எங்களுக்கு அது பிடிக்காது. அதனால தான் நான் அது வந்து போட மாட்டேன். பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னே பொரிக்கும் போது எனக்கு மசாலா கொஞ்சம் இந்த மீனில் பிடிக்கலை. பிளாக் வாவரில் பிடிக்கிற மாதிரி மசாலா இதில் பிடிக்கல. அதனால தான் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதுவும் இல்லாமல் முழு மீனாக இருக்கும்போது மசாலா கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்கும். நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சுக்கணும், ரொம்ப தண்ணியாக பிசைய வேண்டாம். இப்போ இதை வந்து இந்த வால் பக்கம் வெட்டும்போது லைட்டாக வெட்டி விட்டுருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மீனெல்லாம் மசாலா ரொம்ப சேர்க்காம அப்படி சாப்பிட்டா தான் அதனுடைய ருசி தெரியும். அதுவும் இல்லாமல் எந்த மீனாக இருந்தாலும் குழம்புல தான் ரியல் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நான் இன்னும் இந்த மீனில் வந்து குழம்பு பண்ணலை, வச்சுருக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா நம்ம போட்ட மசாலா அளவு கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனை பொறுத்தளவுக்கு தந்தூரி செய்து சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கும் கூட பிடிக்காது. நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தி வேர்ஷன் தான். ஆனால் தந்தூரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த மீனோட டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. இது அந்த நல்ல தண்ணி வளர்ப்பு மீன்கள்லாம் கொஞ்சம் நெய்ச்சத்தோடு இருக்கிறதுலாம் தந்தூரி பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் கடல் மீன்கள்லாம் ஒன்றில் ஃப்ரை பண்ணணும், அல்லது வந்து குழம்பு வச்சு சாப்பிடணும், அல்லது நம்மளுடைய அவியல், ஸ்டூ, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கு தான் வந்து கடல் மீன்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கட்லெட்டு இதுக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் போட்டிருந்த மசாலா நல்லா ஊறிடுச்சு. 10லேருந்து 15 நிமிஷம், அதுவே அதிகம்தான். நீங்கள் 5லேருந்து 10 நிமிஷமே தாராளம்னு சொல்லுவேன். உங்கள் திருப்திக்காக 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டால் எதுவுமே வந்து உடஞ்சி போகாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். நான் வழக்கமாக கல் சூடாகிறதுக்கு முன்னே ஊற்றிடுவேன். ஆனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் பொருளை போடுவேன். சரி, அந்த வீடியோ பார்த்ததுனால நான் வந்து இன்றைக்கி கல் நல்லா சூடாக விட்டுட்டு போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயும் ஊற்றுனதுமே சூடாயிடுச்சு. நம்ம வந்து மீனை தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு ஃப்ளேம் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுக்கலாம். நம்ம மீன் உள்ள வரைக்கும் வேகணும்ல, அப்படியே பொரியட்டும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கருவேப்பிலையை சுற்றி போட்டுக்கிறேன். அப்படியே பொரியட்டும். லைட்டாக பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். எப்பவுமே இப்படிதான் பார்க்கணும். அப்படியே பொரியட்டும். நான் போட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா உள்ள இழுத்துருச்சு. எண்ணெய் கொஞ்சம் இழுத்துதான் புரியுது. எண்ணெய் கூட கொஞ்சம் அப்படியே மேலேயும் எண்ணெய் போட்டுக்கிறேன். இருக்கு எண்ணெய் அந்த கல்லுல இருக்கு. ஆனால் சைடெல்லாம் போயிடும். அப்படியே கொஞ்சம் பிடிச்சி விடலாம். அந்த வால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம வெட்டும் போதே வெட்டி விட்டுட்டோம். உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு பொரிக்கணும்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றும் அவ்வளோ ருசிலாம் இருக்காது. இதுதான் டேஸ்ட். அப்படியே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் விட்டு டைம் கொடுத்து பொரிச்சோம் அப்படின்னா அதில் ஒரு ருசி இருக்கும். எனக்கு என்ன சைட்ஸில் நிற்கு, ஆனால் அது இந்த மீனுக்கிட்ட போக மாட்டேங்குது. அதனால நான் இந்த மாதிரி பிடிச்சி தான் விட்டுட்டு இருக்கேன். உங்கள் கல்லை பொறுத்து வச்சுக்கோங்க. இதே தோசைகள்னா கொஞ்சம் குழியாக இருக்கும். இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. பொரியட்டும், டைம் கொடுப்போம். ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பக்கம் புரட்டி பார்க்கலாம். நான் முழுசாக தான் வச்சேன், ஆனால் அது வந்து இன்னும் பொரியணும். 3 துண்டா வந்துருச்சு. தானாவே 3 துண்டா வந்துருச்சு. 2 பக்கம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ இதை எடுத்துட்டு ஒன்றும் தனித்தனி பீஸாக வந்துருச்சு. நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன்.
இது கொஞ்சம் இந்த பக்கம் வெந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால பரட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த சைட்ல இருக்க கருவேப்பிலை எல்லாம் போட்டதெல்லாம் நான் முதல்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு பீஸே எடுத்துடுறேன். சூப்பரா வந்துருச்சு. இந்த பொரிச்ச கருவேப்பிலை எல்லாம் அது மேலே போட்டுக்கலாம். அதில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே எடுத்து சூப்பரான வாவல் ஃப்ரை ரெடியா? கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி சைனீஸ் பாம்ஃப்ரெட் கிடச்சிதான் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, குழம்பு பண்ணி சாப்பிடுங்க. நான் சேனல் ஆரம்பித்து தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து சைனீஸ் பாம்ஃப்ரெட் வாங்கியிருக்கேன். அதுவும் விலையாக இருந்தால் வாங்கியிருக்க மாட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.